எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, டபுள் பீன்ஸும் மொச்சக்கொட்டையும் ஊற வச்சுருக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவு. அதான் இன்றைக்கி நம்ம குருமா செய்ய போகிறோம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்குங்க, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து பாருங்கள், ஒரு 4 முந்திரி ஊற வச்சுருக்கேன். கசகசா ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா. அடுத்தது வந்து சோம்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூளுங்க. இது நம்ம ஊர் பக்கம்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மிளகாத்தூள். இது காரத்துக்கு தேவையான அளவு. அடுத்தது ஒரு 4 அளவு சின்ன சின்னதாக பட்டை, ஒரு 4 லவங்கம். இதை நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயும் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து விட்டாச்சு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து விட்டுடலாம். பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. டொமேட்டோ சேர்த்து விட்டுடலாம். டொமேட்டோவும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டலாம். இந்த நேரத்தில் உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ நம்ம பீன்ஸும் மொச்சக்கொட்டையும் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடணும். சேர்த்துட்டு நல்லா 3/4 பாகம் நல்லா வேகட்டும். இதிலே வதக்கிறதுலே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் நமக்கு. இது வந்து என்னோடய ஸ்டைல் தாங்க. இது நான் வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறேன். குருமா குழம்பு பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இந்த டபுள் பீன்ஸும் அடுத்தது வந்து மொச்சக்கொட்டையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வேன் மசாலா குழம்புனாலே. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க. ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக வருங்க. நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது. நம்ம பாருங்கள், அந்த எடுத்து வச்சுருந்தோம் பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு எல்லாம் இதில் சேர்த்து ஊற வச்சிட்டோம். திரும்ப இப்போ அரைச்சிடலாம். நம்ம இதெல்லாம் நம்ம சின்னதாக ரவுண்டு ஒரு கொட்டை அளவு புளி சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம தேங்காய் கூட. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு சேர்த்துடலாம். அடுத்தது வெறும் மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. சும்மா 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காய், அந்த லவங்கம் அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்காய், பட்டை எல்லாத்தையும், கசகசா, முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை சேர்த்து விட்டுடலாம். இதில் சூப்பராக பாருங்கள் மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு, குருமா குழம்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.